ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு ட்ராவல் விளாக் தான். திருச்சியிலிருந்து ஷார்ஜா ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தோம். லாஸ்ட் மந்த் பசங்களுடைய ஹோட்டலி லீவுக்காக நாங்கள் வந்து ஒரு 15 டேஸ்க்காக போயிருந்தோம். இது கொஞ்சம் லேட்டான வீடியோ தான், நடுவில் கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய லக்கேஜ்லாம் வந்து இங்கே வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நம்மளுடைய ஏர்போர்ட், அதாவது ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுவோம். அந்த பிளேஸில் கொஞ்சம் வந்து என்னால் கவர் பண்ண முடிஞ்சது. நாங்கள் வந்து மிட்நைட்டில் ஃப்ளைட்டு அப்படின்றதுனால வந்து ஃப்ளைட்டை வந்து சரியாக வந்து கவர் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ளைட்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் கவர் பண்ணேன். ஃப்ளைட்டில் நல்லாவே வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மேலே இருக்கிற இடத்துல தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட் லக்கேஜை நம்ம வச்சுக்கலாம். நல்லா நீட்டாக இருந்தது. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் தான் போயிருந்தோம். நாங்கள் இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து திருச்சியிலேருந்து ஷார்ஜா போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்போவுமே வந்து சென்னை டு ஷார்ஜா, சென்னை டு துபாய் தான் போயிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. ஏர்போர்ட் வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வழியாக தான் வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளார வருவோம். அந்த வழியாக நடந்து வந்து தான் நம்ம வந்து ஃப்ளைட்டுக்குள்ளார வரணும். இந்த விண்டோ வந்து நமக்கு தேவையில்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். என்னதான் வயசு வந்து பெருசானாலும் சின்னதானாலும் அந்த விண்டோ சீட்டுக்குன்ற ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து ஆசையாகவே இருக்கும். நீ இந்த வாட்டி உட்காரணும், நான் இந்த வாட்டி உட்காரணும், பசங்கக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் தான் உட்காருவேன் அப்படின்ட்டு. அப்படியே ஒரு வழியாக நாங்கள் வந்து ஷார்ஜா வந்தாச்சு. மார்னிங் வந்து ஒரு 7:00 போல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த இமிக்ரேஷனில் தான் கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு இமிக்ரேஷன் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் இந்தியாவிலேருந்து என்னென்ன திங்ஸ்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்றத பற்றி ஒரு சின்னதாக உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே போகிற வழியிலே கொஞ்சம் ஏரியாஸ்லாம் வந்து அப்படியே கவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து, ஏன்னா பொருள்லாம் வந்து வீணாக போயிடும். நான் பூ கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதனால் வீணாக போயிடுன்றதுனால உடனே வந்து நான் வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது எங்கள் மாடியில் வந்து மாடி தோட்டத்தில் வச்சுருக்கிற பூவில் வந்து செடியில் வந்து பூத்த பூவு. குண்டு மல்லிகை, கனகாம்பரம், ஜாதி முல்லை, சந்தன முல்லை இதெல்லாம் எங்கள் வீட்டிலே பூத்தது. அதனால் அதை நல்லா வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பூ வந்து நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து இங்கே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் முருங்கைக்கீரை. இது வந்து மருதாணி. நான் வந்து கொஞ்சம் கையில் வச்சுருந்தேன். திரும்ப இந்த கைக்கு வைக்க டைம் இல்ல. அதனால் கவர் பண்ணி நல்லா ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மருதாணி வீணாக போகாம அப்படியே இருந்துச்சு. இது வந்து கத்திரிக்காய். கத்திரிக்காய் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்குது. இது வந்து ஹஸ்பண்ட்காக ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து வீட்டில் ரெடி பண்ண நெய். ஒரு 1 1/2 லிட்டர் பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பெரண்டை. இதுவும் வந்து மாடி தோட்டத்தில் நாங்கள் வச்சுருக்கிற பெரண்டை. இது கருவேப்பிலை. இதுவும் எங்கள் மாடி தோட்டத்தில் பறித்த கருவேப்பிலை தான். முருங்கைக்காய் அப்புறம் ரிலேஷன் கொடுத்து விட்டுருந்தது இந்த முருங்கைக்காய். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இப்போ ஒரு 15 நாள் இருந்ததால் பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் ஒன்றா வந்து கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து இன்னொரு நெய். இன்னொரு ஆஃப் லிட்டராக நெய் வாங்கிட்டு வந்தேன். டீ தூள், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அப்புறம் இந்த முறுக்குக்கெலாம் தேவையான எள்ளு, மிளகு, சித்தரத்தை, கோல்டு காஃபுக்கெலாம் சுக்குமல்லி காப்பி ரெடி பண்ணுறதுக்காக சித்தரத்தை, சுக்கு. இது வந்து கருவாடு. கருவாடை நல்லா வந்து டைட்டாக வந்து 2, 3 கவர் போட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சின்ன வெங்காயம், மிளகாத்தூள், புளி, இது மாதிரி நிறைய வந்து ஒரு 15 டேஸ்க்கு என்ன தேவையோ அது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து வாழைப்பூ. மீந்துன்னா ஃப்ரிட்ஜில் வந்து கவர் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மல்லி. இது வந்து சுக்கு மல்லி காப்பி போடுறதுக்காக கொஞ்சம் மல்லி வந்து நிறையாவே எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் கர்ச்சீஃபு. ஹஸ்பண்ட் கேட்டிருந்தாங்க, அதனால் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த சுக்குமல்லி காப்பிக்காக சொன்னேன் இல்லையா, சித்தரத்தை, வால்மிளகு, ஏலக்காய், அதிமதுரம் இதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பெருங்காயம், சோம்பு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், மளிகை சாமான்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது வந்து முடக்கத்தான் கீரை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், தோசை செஞ்சு சாப்பிட்லான்ட்டு. சுண்டக்காய் வந்து ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் அவங்களுக்காக எனக்கும் சேர்த்து கொஞ்சம் சுண்டக்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்.
இது வந்து புளிச்சக்கீரை. இது வந்து எங்க மாடி தோட்டத்திலே பறிச்ச புளிச்சக்கீரை. எடுக்கக்குள்ள கொஞ்சம் கீழ கொட்டிடுச்சு. ஹஸ்பண்ட்க்கு வந்து புளிச்சக்கீரைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால, இந்த புளிச்சக்கீரையும் கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இது வந்து கொத்தமல்லி தழை. இதுவும் நல்லா வந்து சூப்பரா ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருந்துச்சு. காஞ்ச மிளகா, அப்புறம் இன்னொரு பொட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே வந்து எத்தனை பொட்டி இருக்குது அப்படின்றத வீடியோ வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து சப்போஸ் மிஸ் ஆனாலும் நம்ம வந்து அத பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. இது எங்க மாடி தோட்டத்திலே காய்ச்ச வெண்டைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே கிடைக்கும். இருந்தாலும் நம்ம வீட்ல காய்ச்சிருந்ததுனால ஹஸ்பண்ட்காக இதெல்லாம் வந்து அப்படியே வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். அவருக்கு வந்து சமைச்சு குடுக்கறதுக்காக. இது வந்து கருவேப்பிலை. இதுவும் எங்க மாடி தோட்டத்தில பறிச்ச கருவேப்பிலை. நான் ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருப்பேன் பாருங்க. ரொம்ப நல்லா சூப்பரா மாடி தோட்டத்திலே நல்லா வந்து தளன்னு நல்லா சூப்பரா விளைஞ்சிருக்கும் இந்த கருவேப்பிலை. அத அப்படியே வச்சிருந்துட்டு வரும்போது பறிச்சு எடுத்துட்டு வந்தேன். இது வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க குடுத்தாங்க. இது வந்து புளிச்சக்கீரை. மாடி தோட்டத்தில பறிச்ச புளிச்சக்கீரையும் இருக்கு. நான் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன். அவ்வளவும் செய்ய முடியாதனால ஷேர் பண்ணியிருந்தேன். மாங்காய் நல்லா இங்க வந்து கிடைக்கும். இருந்தாலும் நம்ம இந்த ஒட்டு மாங்காய் வந்து அவ்வளவா ரேரா தான் கிடைக்கும் அப்படின்றதுனால, இதையும் ஒரு 2 மாங்காய் எடுத்துட்டு வந்திருந்தேன். இது சேப்பக்கிழங்கு. இதுவும் மாடி தோட்டத்திலருந்து எடுத்த சேப்பக்கிழங்கு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு. இங்க உருளைக்கிழங்கு வந்து எப்பவுமே ஒரு ஸ்வீட்டாவே இருக்கும். அதனால உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் அவலு, சேமியா, இதில உப்புமாலாம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு சேமியா, கொஞ்சமா வந்து புளி. ஏன்னா இருக்க போகிறது ஒரு 15 to 20 டேஸ் தான். அதனால வந்து கம்மியா தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். நெய் ஒரு 1 1/2 லிட்டர் பக்கம் எடுத்துட்டு வந்திருந்தேன். வெல்லம் வெல்லம் கிடைக்கும். ஆனா வந்து நம்ம ஊரு பாகு வெல்லம் கிடைக்காது. ஹஸ்பண்டுக்கு தீபாவளி கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் அதிரசம்லாம் செஞ்சு குடுக்குறதுக்காக எடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, பட்டாணி, கொண்டைக்கடலை இந்த மாரி ஐட்டம்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த மாவு பச்சரிசி அதாவது அதிரசம் செய்கிறதுக்காக ஒரு 1 கிலோ பக்கம் எடுத்துட்டு வந்திருந்தேன். வாழைக்காய் வந்து 2 வாழைக்காய் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு புட்டியில பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் புளி. இது வந்து ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் புளி எடுத்துட்டு வந்திருந்தேன். கம்பு, தோசை சுடுறதுக்காக கம்பு, கருப்பு கவுனி அரிசி. இருந்த வரைக்கும் ஒண்ணும் வெஜிடபிள்ஸ்லாம் வெளியில வாங்கல. இதில கொத்தவரங்காய், அந்த ஆட்டுக்கொம்பு அவரை, பச்சை மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். வெங்காயம் மொதற்கொண்டு நான் வந்து எல்லாமே வந்து எல்லாமே இந்தியாவிலேருந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். இது வந்து கருணக்கிழங்கு, பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு. இது பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருந்தேன். அரிசி கூட எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு 6 கிலோ வந்து சாப்பாட்டு அரிசி, புழுங்கல் அரிசி எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லா வந்து டைட்டா வந்து கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். காஃபி தூளு, வெங்காயம், பூண்டு இந்த மாரி ஐட்டம்லாம் வந்து எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பவிஸ் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் டு ஆல்.